அச்சம்மரம் நாணம் பயிர்ப்பது சொல்லக்கூடிய நால்வகை குணங்களையும் பெற்று இவளாய் என்று எடுக்காமல் இவள் அளவோ என்று எடுத்து பிறந்தவர்களுக்கும் புகுந்தவர்களுக்கும் பெருமை தருவதுதான் இது எந்த இடம்? இதுதான் அவனை தேசத்திலே தர சிறந்த நாடு. மல்லிகாபுரி மல்லிகாபுரி என்று தெரிவிப்பார்கள். இந்த மல்லிகாபுரி ஆண்டு வரக்கூடிய ருத்ரகண்டன் வீரகண்டன் என்று சொல்லக்கூடிய இரு வல்லவர்களில் மூத்தவராக இருக்கக்கூடிய ருத்ரகண்டனுக்கு மனைவியாக பேர்தான் ஜெயவீர சிந்தாமணி என்று பெயருக்கு வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் அருகாமுள்ள ஆவியின் தோழனை பார்க்க வேண்டும். நீ காவலா எனக்கு முன்னதாக வரக்கூடிய வந்தானே இவ்வளவு நேர காலதாமதம் ஏண்டா? ஆமா உட்கார வச்சு என்னங்கிட்ட பின்னி இதுவா உனக்கு துரோகம்? இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். உன் தங்கச்சியை உட்கார வச்சு பச்சை கீத்தை கட்டி இட்லி புட்டு வடை முட்டை எல்லாம் சுட்டு போடுறாங்க. உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தெரியுமா? ஏய், உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. வடையை பார்த்ததே இல்லையா? உன் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டானா? இவனுக்கு எப்படிதான் அந்த பொம்பளைக்கு சமாச்சாரத்தை புரிய வைப்பேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா? ஐயோ இட்லி புட்டு வடை ஏண்டா உன் தங்கச்சி சமைச்சிட்டா. எங்க அம்மா சமைச்சு வைக்கிறாங்க, என் தங்கச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான்றியா? உனக்கு எப்படிதான் அந்த மரமாட்டுக்கு நான் புரிய வைப்பேன்னு தெரியலையே. உன் தங்கச்சி வீட்டுக்கு தூரம் அக்கிரமணியெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்குதுன்றியா? உனக்கு எப்படிதான் புரிய வைப்பேன்னு தெரியல இந்த பொம்பளைக்கு சமாச்சாரத்தை. உன் தங்கச்சி பருவம் அடைஞ்சிட்டாடா. இந்த அக்கிரமணியெல்லாம் அம்மாசை கட்சி மூணு நாளைக்கு நடக்குது. நீ சின்ன வயசுல எப்படி இருந்த? என் மண்ணாமத்து புள்ளியா இல்லையா? அம்மா புள்ளியா இருந்த. நீ கட்டமா என்ன பண்ணுவ? என்னத்தை காட்டிட்டு மாதிரி கிடப்ப? இப்ப காட்டிட்டியா? இதெல்லாம் எப்படி வந்தது உனக்கு? தானா எப்படி வரும்? விளக்கமா சொல்றேன், புரியுதா?
உன் தங்கச்சி வயசு பத்தல கட்டி கொடுக்கலையா ஒண்ணும் இழுத்துன்னு ஓடினாரா ஏன்னா நல்லா ஆம்பளையா பார்த்து கட்டி கொடுக்காம இழுத்துன்னு ஓட முடியலையே ஏன் போய் ஐஸ்காரமான கிடைச்சா உன் தங்கச்சிக்கு என்னது தப்பா நீந்து போன ஐஸ் அவளே தப்பனா செய்யறமா நீ போய் எல்லாம் சாப்பிட்ற தானே சரி உன் கதை அப்படி இருக்கட்டும் இது எப்பேற்பட்ட நாடு நீர்வளம் நிலவளம் கோள்வளம் கொடைவளம் அனைத்து வளமும் சிறந்த நாடு இந்த நாட்டில் குறைவு என்பது கிடையவே கிடையாது இருந்தாலும் இந்த பாவில என்ன பாவத்தை செய்தேனோ இந்த பாவில என்ன பாவத்தை செய்தேனோ இந்த பாவில நான் போகாத கோயில் இல்லை முழுகாத கொலை இல்லை இந்த பாவி வைத்து ஒரு புல்வா பூச்சா மாச்சா மருவா ஒன்றுமே இல்லையடா நினைந்து நினைந்து எங்கள் நெஞ்சம் நினைந்து நினைந்து நெஞ்சம் நாகுதே மகன் பிறப்பான் என்று மனக்கோட்டை மகன் பிறப்பான் உலகத்தில் எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்திற்கெல்லாம் தலையில் தெரிவிப்பார்கள் குழைந்தது யார் என்று தெரிவிப்பார்கள் மழை சொல் கேட்காத மலைக்கு சமமாவார் என்று தெரிவிப்பார்கள் இந்த பாவி என்ன பாவத்தை செய்தேனோ இந்த பாவி வைத்து ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் ஏங்கி ஏங்கி தவித்த வண்ணமாக இருக்கின்றேன் இருந்தாலும் நான் வந்து நேரமாகிவிட்டது கணவனை பார்க்கிறேன்
தெய்வமிது நான் வணங்கும் தெய்வமிது நன்றி சொல்லும் நேரமிது நான் வணங்கும் தெய்வமிது நான் வணங்கும் தெய்வமிது அன்றைக்கு எனக்கு ஜெயவீர சிந்தாமணி வந்து வாழ்த்து வாக்குகள் ஜெயவீர சிந்தாமணி உங்களை விட்டு ஒரு காலம் பிரிவே கூடாது இருக்கின்றேன். உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இன்பமே வல்லலும்
இருந்து விட்டால் பொழுது போவது பொழுது முடியும் தெரியாத என்று நடக்கும். ஏனென்றால் என் தாயாரை கொண்டவனை பழிக்கு பழி வாங்க நான் கையலாயம் சென்று ஈஸ்வரை பார்த்து அறிவுரை வரத்தை பெற முடியும். அதனால் விடைதாமல் முத்தா சென்று வருகிறேன். வேண்டாம் என்று சொன்னால் என் பேச்சு நீங்கள் கேட்கவா போகிறீர்கள்? எப்படியே குழந்தை இல்லாமல் எங்கெங்கி தடுத்து வண்ணமாக இருக்கின்றோம். அந்த குறை தீர்ந்தால் போதும். சென்று வெற்றியோடு வாருங்கள். எப்பொழுது வருகிறீர்கள்? கண்ணா 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 கோதையில் திருப்பாவை வாசகம்
வந்து நிற்பானந்த கண்ணன் வந்தார் வந்து நிற்பானந்த கண்ணன் வந்தார் கோதையில் திருப்பாவை வாசகம் நின்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார் மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார் கோதையில் திருப்பாவை வாசகம் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார் வெள்ளிங்கிரி வேண்டாம் கைலமணி வாசா ஆண்டவா எனக்கு நேரில் வந்து காட்சி கொடுக்கக்கூடாதா? ஐயனே எனக்கு 3 வர வேண்டும் ஆண்டவா 3 வர வேண்டும். நாடிகள் தம்பியா மதம் செடி கொடி ஊர்வன பரப்பன இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் நாங்கள் அழியாமல் இருக்க வேண்டும். ஆமா ஐயனே நாங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த உரிமை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல ஐயனே எனக்கோ மரண செல்வம் இல்லை அண்ணவா எனக்கு குழந்தை பார்க்க வேண்டும். தனி நாணயம் சாப்பாடு சென்று வாருங்கள். ஓ நமச்சிவாய இந்த உலகத்தில் அதோ வராமல்
பேசாமல் நீங்கள் யாருமே சொல்லவே முடியாது. புரிகின்றதா? என் மகள் பிறக்கும் பொழுது நான் பட்ட வழி இருக்கின்றது. இந்த உலகத்தில் இனி ஒரு காலம் பெண்ணாகவே பிறக்க கூடாது என்று நினைத்தேன். இந்த பொக்கவாயால் என்னை பார்த்து சிரிக்கும் பொழுது நான் பட்ட வழியெல்லாம் பஞ்சா பறந்து போய்விட்டது தெரியுமா? ஆமாண்டா. ஒரு 6 மாசம் தாய்ப்பால் கொடு, 3 மாசம் அது மேல தாய்ப்பால் கொடுக்காது. ஏன் அழுக்கு கட்டுடுமா? குழந்தை விட அழகு என்ற ஒரு பெண்ணுக்கு முக்கியம் கிடையாது. இப்ப இருக்கிற பொண்ணுங்க அப்படிதான். 3 மாசம் தாய்ப்பால், 4ஆவது மாசம் குட்டி பால். நான் 5 வயசு வரையும் என் மகளுக்கு தாய்ப்பால் தான் கொடுப்பேன். குடுக்க போறேன். பரவாயில்ல. சரி சரி, குழந்தைய தொட்டியில போடணுங்க. தொட்டியா? ஐயா என்ன உங்களோட தொட்டி தான் போனா? என்ன தொட்டி? மாட்டு தொட்டி. சீக்கிரம் தட்டு தொட்டி எடுத்து கொண்டு வா. நாளா இருக்கலாம். அழாதடி செல்லல்ல, அம்மா பாரு. அழாதடி அழாதடி செல்லல்ல, அழாதடி. என் பட்டு இல்ல, என் செல்ல குட்டி இல்ல, என் அம்மா குட்டி இல்ல. அழாதடி. என்னடா பண்ற? கற்பூர பொம்மை ஒன்று கைதி ஒன்று கலந்தாடும் கை சேரும்
பரிந்துரை தெரிவிக்க வேண்டும். என்னங்க சந்தோஷமா தெரியுங்களா? ஐயோ சந்தோஷமா சொல்லியா நீ என்ன வேறு அம்மாவுக்கு என்னடாச்சு ஓடிக்கோ வந்து விட்டுறா இப்போ வாங்கிட்டு எதுங்க உன் பேச்சு கேட்டா சரியா போயிடும் வருகிறேன் ஏண்டா எதுங்க நான் என்ன பண்ண போறேன் ஏய் எத்தனை காலமாக குழந்தை இல்லாமல் இருந்ததா இப்போது குழந்தை பிறக்கிறது பிறந்திருக்கிறது ஆசிரியர் பார்க்க போனா என்ன குழந்தை ஆஹா ஏய் பெண் பிள்ளை பிறந்த இருந்தாரா இந்த குழந்தை பிறந்த விஷயம் என்னை விட என் தம்பிக்கு தான் உண்மைதான் என்னுடைய மைத்துனர் தான். அதனுடைய முகம் யார் மாதிரி இருக்கு? கைய பத்தியா உங்க அண்ணன் கையா இருக்கு கால பத்தியா உங்க அண்ணன் கால இருக்கு ஐயோ இது வாத்து பத்தியா உங்க அண்ணன் வார இருக்கு இது மூஞ்சி பத்தியா எப்படி இருக்குது நான் மூஞ்சி அடி இருக்குது நான் போன மாதிரி இருக்குன்னா அதுதான் சொல்றேன் குழந்தை மாதிரி இருக்கிறதுனால குழந்தை இருக்கின்றாய் ஏய் தம்பி இந்த ராஜ்யம் எப்போதோ ஆமா பெண் குழந்தை ஆமா ஏண்டா என் தம்பி என்ன சொல்றா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தா இந்த மல்லிகாவதியை எனக்கு பிறகு நாட்டை பிரிவு சுற்றி பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டிருந்தான் ஆனா பிறந்த எப்போதே பெண் குழந்தை இது என்ன செய்வதென்று அவன் மனதிலே சற்று சமாளிச்சார் ஆனா இருந்தாலும் இதுவோ பெண்ணாகி மழை பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்தா ஒரு ஆணை பார்த்து திருமணம் செய்துட்டா அந்த வழியாக ஒரு குழந்தை பிறந்தா பெற்ற பிள்ளை காட்டிடுமே வேற பிள்ளை சாத்தியம் இருந்தாலும் இந்த குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரம் பார்க்க வேண்டும் நீ உள்ள சேர்ந்து போய் ஒரு குழந்தை பார்த்தா ஏன்னா ஒரு வீட்டை நலவ போங்க கை வாங்குவாங்க மாடு வாங்குவாங்க ஒரு குழந்தை பார்த்தா சிஸ்டம் செத்துறாங்க சாவமா நீ உட்காரு குழந்தை போன நேரம் குழந்தை பிறந்த நேரம் நல்லா இருக்கா என்று பார்க்க வேண்டாம் நம்ம அரைக்கல்ல குருவியா சுற்றாச்சாரிய